ஹே கைஸ், நம்ம தமிழ் சேனல் பிளாக் லெவலில் எபிசோட் 47 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்பவே அவங்களுக்கு தேவையான உதவியை நான் செய்யறேன். இங்க அடிப்பட்டவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி நீங்க செய்யுங்க. அங்கிட்ட பவர் இங்க வரைக்கும் அதிர்வாரு. அங்க ஏதோ பயங்கரமான மானா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் கடலுக்கடியில அந்த பீஸ்ட் திரும்ப வந்துருச்சா? இனிமே அவன் பீஸ்ட் கிடையாது. இது அதை விட பெருசா ஏதோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அவன் மான்ஸ்டர் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். என்ன இது நல்லது இல்லையே. இதுக்கு முன்னாடி இவ்வளவு கொடூரமான மானவனை பார்த்ததே இல்லை. முன்னாடி சாதா மாஸ்டர், கொடூர மாஸ்டர். வெட்டவோட பவரை நினைச்சு கியூரியஸா இருக்கா? இன்கிரெடிபிளா இருக்குல்ல? நீ ரொம்ப கான்பிடென்டா இருக்குன்னு நல்லாவே தெரியுது. வெட்டோ உண்மைதான். இந்த பேரை கேப்டன் சொல்லிருக்காரு. ஒன் ஆஃப் த தேர்ட் ஐல, மைட்டி ஆஃப் த ஹைல இவன் மிட்நைட் சன்ல இருக்கான். அநேகமா இந்த பிரச்சனை பண்றது இவனாதான் இருக்கலாம். இது உண்மையாவே ரொம்ப தப்பான விஷயம். வேற எங்கிருந்தோ பவர் வர மாதிரி தான். உன்னுடைய டெஸ்டினிக்கு என்னென்ன முடிவாயிடுச்சு, அதை பரிசா கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். உன்னோட டெலிஷியஸான மேஜிக் பவர் எல்லாத்தையும் இப்போ நான் எடுத்துக்க போறேன். ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ண போறேன். டிசப்பாயிண்ட் பண்றதுக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா உன்னோட கதை முடிஞ்சது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவன் இப்ப பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கான். ரொம்ப ஈவலா இருக்கான். ஃபேரி டேல்ல பாக்குற மாதிரி ரொம்ப வித்தியாசமா கொடூரமான ஒருத்தனா இருக்கான். நான் இப்படி அவனை பார்த்ததே இல்ல. ஒன்ஸ் அப்பான் அ டைம் நம்ம வாழ்ந்துட்டு இருந்த உலகம் முழுக்க ஈவல்ஸ் பரவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இந்த உலகத்துல இருக்க மொத்த மேஜிக்கையும் தனக்காக்கிக்க விரும்பினாங்க. வேற யாருக்குமே ஷேர் பண்ணாம மொத்தமா அவங்க எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்க. அதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒருத்தன் அவங்க கிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் வாங்கி அத பெரிய ஸ்பெல்லா மாத்தி மாயாஜல உலகத்தை ஆண்டுட்டு இருந்தான். மனித குலத்தையே மொத்தமா அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ஒருத்தன் மட்டும் அதை எதிர்த்து சண்டை போட்டான். அவன் தான் நம்மளோட முதல் விசர்ட் கிங்னு அறியப்படுறான். இந்த கிரீச்சரும் அதே மாதிரிதான் இருக்கு. இந்த பவர் இருக்கா இப்போ? எனக்கு தெரியும். இப்போ ஆரம்பிக்கலாமா? மித்திக்கல் பீஸ்ட் மேஜிக் எபோலா பியூவிக். ஆனா இதையும் அஷ்டாவோட வால் வந்து தடுத்து இருக்கு. நடக்க ஒரு கை போதுண்டா. நிஜமா சீரியஸா இறங்குது. இது முடிவே இல்ல. நீ இன்னும் ஜெயிக்கல. நாங்க தோக்கவும் மாட்டோம், தோத்துட்டு விட்டு கொடுத்துட்டு போகவும் மாட்டோம். நீ சொல்றது சரிதான். இது கண்டிப்பா முடியாது. உண்மையான ஆட்டமே இப்போதான தொடங்குது. ஆசைப்பட்டீங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, புரியுதா? இவனை யாருன்னா கண்டுபிடிச்சு அவன் அடிக்கணும். ஒழுங்கா இதோட விட்டு கொடுத்துரு. உன்னால தப்பிக்க முடியாது. நான் தான் முன்னாடியே இதை பத்தி உன்கிட்ட சொன்னல. என்னோட இந்த டிஃபரெண்டான ஸ்பெஷல் மேஜிக்ல இருந்து யாராலையும் வெளியே போக முடியாதுப்பா. இது வரைக்கும் யாரும் அதை உடைச்சதும் கிடையாது. அசிங்கப்பட வெளியே அந்த பீச் கிட்ட இருக்கான். அவங்க வந்தா கூட என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீ எங்களை வெளியில விட்டா நீ தப்பிச்சிருவ. இல்லனா காயம் ஏற்படும். புரியுதா? உனக்கு கேடுச்சா இல்லையாடா? பதில் சொல்றா. உன்னதான்டா. அடேங்கப்பா, நீ கோவக்காரதான பிரயோஜனம் இல்லப்பா. மிஷின் மாதிரி இருக்கான். இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க. இது காமெடியா இருக்கா? அடிச்சு மொத்த ரத்தத்தையும் வெளியில எடுத்துருவேன். எங்களை வெளியில விடு. இனிமே நீ சாரி கேட்டாலும் மன்னிக்க போறது இல்ல. நீ கண்டிப்பா செத்தடா. இவ்வளவு கோவப்படுறா. மொத்தமா ஆளே மாறிட்டான். ரெண்டு பிள்ளைங்களா அங்க கொத்துரும் கோயமா இருக்கு. நீதாயா கோவப்படணும். மஸ்கிட்டோ மேஜிக், மஸ்கிட்டோ ஹம்.
இன்னும் உனக்கு புரியலையா? இது நீ ஏற்கனவே தோத்த பேட்டில் தான். இதோட விட்டுடு. என்ன நடக்குதுன்னு புரியல. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சத்தத்தை நான் கேட்டதே இல்ல. அ, ஆ, ஓ பாவம், என்னமா ரொம்ப கஷ்டமா இருக்கா? நீ ரொம்ப வெளிய பாவம். வச்சு என் ஹம்மிங் சவுண்ட் உன்னை ரொம்ப தொல்லை பண்ணுதோ? என்னோட மஸ்கிட்டோ மேஜிக்க பாரு. மானசக்க இந்த கொசு காதுல உய் உயின்னு அந்த அந்த மாதிரியா? மாதிரி. உன்னால என் மொத்த டாக்ஸையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த மேஜிக் நெட் ரொம்பவே பாவம். ஹை ஆஃப் த மிட் நைட் சேர்ந்த நாங்க உங்க கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவோம். என்ன ஓடுறத நிறுத்திட்ட? பர்ஃபெக்ட். என்ன நடக்குதுங்க? என் கையை அசைக்க முடியல. என்ன ஆச்சு? ஓ, உனக்கு ஒரு கைதான் இருக்கா? இன்னொரு கையிலயும் முயற்சி பண்ண. கட்டிட்டு இருக்கிறேன். தா. என்ன பண்ணது? இதுக்கு என்ன அர்த்தம்? நான் என்னோட இதெல்லாம் magic எல்லாம் பொசு மாட்டினா பொசுன்னு அர்த்தம். மாட்டிடுறீங்க. உதவி பண்ண. நீ தூரத்துல இருக்கிறதுனால அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாயின் பண்ணிட்டு உங்க எல்லாரையும் தோக்கடிச்சிருவேன்னு எனக்கு தோணுது. பாய். அவ என்ன தோக்கடிச்சிட்டாளா? இது த்ரெட் மேஜிக் பண்ணா டான்சிங் டால். என்னோட பாடி இந்த விட்டு போக மாட்டேங்குது. வெளிய போக முடியல. சீரியஸா பேசுறவங்க எல்லாம் காமெடி ஆக்கிடுறாங்க. இப்ப என்னோட மேஜிக் பவரை எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ, நான் கவலைப்பட மாட்டேன். உன்னால எதுவுமே செய்ய முடியாது குட்டி மஸ்கிட்டோ. என்னால அந்த மேஜிக்க உணர முடியுது. அதாவது எடுத்துக்கிட்டு இருக்கா. புரிஞ்சா எடுக்கிற. ஓ, நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. நானும் எவ்வளவோ சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். ஓ, நான் இதை முதல்ல கிளியர் பண்ணி ஆக்கணும். நான் இப்ப எங்க இருக்கேன்? டைட்டா பிடிக்கணும். இந்த ஆன்டி மேஜிக்க வச்சுக்கிட்டு நீ இன்னும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிப்ப? உனக்கு தைரியம் அதிகம் தான். ஆனா இனிமே அதனால எந்த பயனும் இல்ல. ஒருவேளை அவன் வந்துதான் யாமையை எடுப்பான்னு நான் நினைக்கிறேன் goodbye வெளியே. சொல்லிட்டேன். இனி எனக்கு கவலை இல்ல. உங்களோட அழிவு சீக்கிரமே ஆரம்பமாகும். என் மானா சொல்லிக்கிட்டே இருக்கு. என் விருப்பப்படி எல்லாம் நடக்கும். ஆனா உங்க விருப்பப்படி எதுவும் நடக்க போறதில்ல. நீங்க சாக போறீங்க. இவ்வளவு பயங்கரமா அடிபட்டு இருக்கும் போது எப்படி உன்னால எந்திரிச்சு நிக்க முடியுது? எல்லா கஹானாவால தான். அவகிட்ட இருந்த மிச்ச சக்தியை வச்சு என்ன அவ ஹீல் ஓ, பண்ணிட்டா. பண்ணிருக்கா. கொஞ்சமா இவனுக்கு வந்திருக்கு. அவளோட அந்த ஒரேச சாங்க வச்சு ஓ, கீழே விழுந்தப்புறம் பண்ணிருக்கான். தனியா பண்ணிருக்கு. தொண்டை உடைச்சுமே இது பண்ணிருக்கு. கஹானாக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நாம எப்படியாவது இவனை அழிச்சே ஆகணும். அப்பதான் அவங்க எல்லாரையும் நம்ம காப்பாற்ற முடியும். இழந்த காலையும் குரலையும் திரும்ப கொடுக்க முடியும். அவனோட கை திரும்ப வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு இல்லாம இருக்க போறதில்ல. நான் அதை கண்டுபிடிக்கிறேன். இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. முன்னாடி நீ ஒரு ஸ்பெல் போட்டல, அதை நான் மறக்க மாட்டேன். அதை திரும்பவும் போடுவியா? சொல்லு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்காது. உன்னால முடியும். என்னடா யாமி மையே சொல்ற. சிறப்பா செஞ்சு முடிச்ச. பரவாயில்ல. இப்ப நான் இவ இதை செவத்துதே அவளுக்கு. எனக்கு பிடிச்சவன் பாராட்டினா சவக்கலா. ஏய், நீங்க தான் இருக்கியா? மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஆஸ்தா? இவனதான் எதிர்பார்த்து. இது என்னோட டர்ன் தானே? பேசாம இதை நான் செஞ்சு முடிச்சிடவா? முதல்ல அவன் என்ன பிளான் பண்ணிருக்கானே தெரியலையே. நீ ஒரு மான்ஸ்டருக்கு எதிராக சண்டை போட போறேங்கிறத மறந்துட்டியா? உனக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். இவங்க தான் மிட் நைட் சன்னோட 3 ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர்ஸ். நல்லா பாத்துக்க. 3வது ஸ்ட்ராங்கஸ்டா? ஆமா, உண்மைதான். இவங்க என்ன விட சண்டையில சிறந்தவங்க. இவங்களுடைய ஸ்பெஷல் என்னன்னு உனக்கு தெரியாது. இவங்க தான் தி தேர்ட் ஐ. அவங்க ஒன்னோட பவர்ஃபுல்லானவங்களா? ஓ, the third ஐயா. என்ன இவங்களோட ஸ்ட்ராங்கானவங்களா? ஒருவேளை இவங்க உளறிட்டு இருக்காங்களா? ஆனா அவன் போய் சொல்லன்னு எனக்கு புரியுது. இவன் கிட்ட இருந்து எக்கச்சக்கமான பவர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த லீடரை விட இது அதிகமா தான் தெரியுது. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க ஒட்டுமொத்தமா வந்தா எல்லாரும் அவ்வளவுதான் போல இருக்கே.
ஒவ்வொருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சிட்டான். இப்ப அவனை எப்படி தடுத்து நிறுத்த போறேன்னு தெரியலையே. சரி அவ்வளவுதான், நான் அப்படியே இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமாவா ஒரு அடியா முடிச்சிட்டாங்க. அவங்களையாவது இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றேன், ஏதாவது இதுல பண்றேன். எந்த பயனும் இல்ல. நான் அவங்கள காப்பாத்தவும் முடியாது. இங்க இருந்து போனா நான் தப்பிப்பேன், இல்லனா எல்லாரும் போய் சேர அடே. வேண்டியதுதான். அடப்பா. ஏய், நான் பெருசா எதிர்பார்த்தேன். சும்மா கத்திக்கிட்டு இருக்க. உன்னால இந்த நிலைமையில என்ன சாதிக்க முடியும் தோணுது? நம்பிக்கையே வைக்க மாட்டான் அவனால. மூணாவது கண்ணு வந்துருச்சுன்றதுனால நீ அவன்லாம் வெளியே வருவான்னு போயிட நினைச்சிட்டு முடியாது. இருக்கேன். இல்ல 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 இல்ல, அவன் சொல்றது சரிதான். இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. அவன்கிட்ட இருக்கிற எக்கச்சக்கமான மேஜிக் பவர்ஸ் பத்தி அவனுக்கு புரியல. ஏய், இதுல நீ ஜெயிக்க முடியாதுடா. உன்னால முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்து வேகமா போயிடு, தப்பிச்சு போயிடு. நீ முன்னாடி என்ன சொன்ன? என் வீக்னஸ பத்தி பேசுனியே, அது எனக்கு நல்லாவே தெரியும். போராடியாவது பார்க்கலாம்ல. அது ஒண்ணும் வீக்னஸ் இல்ல. இதுலயும் என்னால பின்வாங்க முடியாம நான் வெற்றியை மட்டுமே நோக்கி ஓடுறேன். என்னோட திறமைய நீ எப்படி மைனஸ்னு சொல்லலாம்? உனக்கு ஐயோ, புரியல? எங்க இது எப்பவும் மாறாது. திட்டுற நினைச்சுக்கிட்டாரு. உனக்கான முடிவை எது தீர்மானிக்கணும்? வெப்பன் தானே? உனக்கு எந்த வெப்பன் வேணும்னு சொல்லு, அதாலேயே உன்னை முடிக்கிறேன். நீ விட்டு கொடுக்க போறதில்ல, நீ சாகதான் போற. நான் எப்பேற்பட்ட சக்தி இங்க காட்ட போறேன்னு நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்ட. ஆனா உன்னை நான் தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமா சில குப்பைகளை கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு. அத சுத்தம் பண்ணிட்டு உன்கிட்ட வர. உன்னால முடியாது. ஒத்து பாடுறான். Mythical Beast Magic. போது வேண்டாம், நிறுத்து. நான் சரணங்கா. அது செம்பிளையாவது காப்பாத்தி கூட்டு போயிடலாம். அவன் வந்துட்டான். அவன் ஓ டியர், கேப்டன் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரே, அவர் இவர்தானா? அந்த கட்டி போட்டா நிஜமாவா? அவ்வளவு ஒண்ணும் பெருசா தெரியல எனக்கு. ஆனா என்ன, நான் நினைச்சதை விட ரொம்ப ரகடா ஆக்லியா இருக்க. அவ்வளவுதான், நீ என்னோட டைப் இல்ல, சாரி. என்னடா அதை உடைக்க முடியல புள்ளையா அவனால. நீங்களா? எனக்கு என்ன பார்த்தா நான் அவ்வளவா பிடிக்குமோ இல்ல, என்ன பண்றது? ஆமா, நீயும் பாக்குறதுக்குள்ள டயர்டா இருக்க. நான் நினைச்சதை விட நீ ரொம்ப கஷ்டப்பட்டியா? சரி பரவாயில்ல, நீ எந்த சண்டையா இருந்தாலும் கண்டிப்பா விட்டு கொடுத்து போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். சரி, உன்னை அவன் இவ்ளோ படுத்துனானே, அவனை நீ எதுவுமே பண்ண மாட்டியா? கண்டிப்பா பண்ணணும். ஏன் பிளாக் புல்ல இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை பத்தியே பேசுறாங்கன்னு இப்பதான் தெரியுது. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன, நான் சொல்றது சரிதானே கேப்டன்? ரொம்ப சரியா சொன்ன வெனசா. வெனசா சொன்னது சரி. அந்த பையன் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். அவன் அப்படி பண்ணதுனாலதான் நோயாளி. கோஷ், மேக்னா, அப்புறம் லாக், இவங்க எல்லாரும் அவங்க லிமிட்டை புஷ் பண்ணியிருக்காங்க. நான் கூட பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் வச்சு மட்டும் என்ன ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? வாடா இப்பயாவது. தப்பு பண்ணிட்டீங்க. ஐயோ, ஏதோ பண்ண மாட்டேன் சில நான். வச்சு என்ன கட்டிட்டா அவ்வளவுதானா? வச்சிட முடியும்னு தெரியும். அட்லீஸ்ட் கட்டி போட்டார், அது பெருசு. நான் ஒரு mythical beast. நான் உன்னை கட்டி போட்டேன்னு சொல்லவே இல்லையே, நீயே ஒரு முடிவு எடுத்துக்கிட்ட. நீ பேசிக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரமே உன் கான்பிடன்ஸ் மொத்தத்தையும் நான் அழிக்கிறேன். நான் அழிக்கணும்னு நினைக்கிற பூச்சிகள்ல நீயும் ஒண்ணு, அவ்வளவுதான். mythical beast magic. ரொம்பவுமா? Up you will. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவனா? ஓ, இன்னொரு எலி தானா வந்து மாட்டுது போல இருக்க. ஏய், நீங்க இத பாத்தீங்களா? வந்துட்டானா? சூப்பரா இருந்துச்சுல? உண்மையாவே இன்னைக்கு நீங்க சூப்பரா பண்ணீங்க guys. இதான் சொன்ன, போட்டு ஓபன் பண்ணி அவனோட பவர் அவனே வச்சு அட்டாக் பண்ண வைக்கணும். ஜூனியர்ஸ் எல்லாம் அவங்க திறமைய காட்டிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி சீனியர் உத்தைய காட்டினா தானே நல்லா இருக்கும். இப்ப நான் எதுக்கு இங்க வந்து உளறிட்டு அடப்பா, பயத்தை விடுறா. பரவாயில்லையே, ஒரு வழியா வந்துட்டு போல இருக்கு. உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ யாருன்னு காட்டு. ஏய், என் மேல இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கா? அதை நான் கண்டிப்பா காப்பாத்துறேன்டா கண்ணா. யாருன்னு உனக்கு காட்டுறேன். கொஞ்சம் பயத்துல கொஞ்சம் வளரதான் செய்யும் அப்பா. ஓடிட வேண்டாம். அப்பப்ப விசு மாதிரி பேசுறான். இந்த குட்டி எலிங்கத்தோட தாங்கல கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. இவனை பார்த்தா எலி மாதிரி கூட இல்ல, எறும்பு மாதிரி இருக்கான். இவங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாதுன்னு சீக்கிரம் நான் புரிய வைக்கிறேன். சரி, சரிடா, முனுகனா, இன்னும் அடி. மேஜிக் இருக்கா? ஏதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். அப்போ இத நான் உன்கிட்ட விடுறேன். அடேங்கப்பா, இவன் கிட்ட ரொம்ப அதிகமான மேஜிக் பவர் இருக்கு. வாவ்,
நீங்க சொன்னது சரிதான் மேடம். உங்களால அதை பார்க்க முடியுதா? உண்மையாவா? ஆக்சுவலா என்னால தான் அதை பார்க்க முடியல. ஆனா நல்லது. கீயை வச்சு என்னால அதை ஃபீல் பண்ண முடியல. ஒரே ஒரு டைரக்ஷன்ல போய் இவனை தாக்கணும்னு நினைச்சா அவ்வளவுதான். உன் கதை முடிஞ்சது. நம்ம ஏன் செவத்துக்கு பின்னாடி போய் பண்ணக்கூடாது? நிறைய படத்து ஒரு மாதிரி இருக்கேன். நடுங்காதடா. இதுல win பண்றதுக்கு மட்டும் பயத்தை help காட்டாத. பண்ண வச்சுக்கோ. நான் உனக்கு ஒரு ஹக் கொடுக்கறேன். அக்கா, நான் சொல்றது உண்மைதான். நீ வேணும்னா என் மேல சாஞ்சி அழுதுக்கோ. ஆஹா. எனக்கு பிரச்சனை இல்ல. இன்னையோட கதையை மாத்தி நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அவளுக்கு கேக்கு, இவனுக்கு இது. இது ரூபே உடைச்சிட்டு போயிடும் போல இருக்கே. ஆண்களை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு பை செய்யற மாதிரி. இங்க பாரு ஆஸ்தா, யூசுவலான மேஜிக் இவன் கிட்ட கண்டிப்பா வேலை செய்யாது. என்ன புரியுதா? இது உன்கிட்டயும் ஆன்டி மேஜிக் கிட்ட தான் இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, அந்த ஸ்வாட மட்டும் நீ விட்டுற கூடாது. ஓகே மேடம். ஓகே பாய்ஸ், இதுலதான் நம்மளோட உயிர் இருக்கு. சும்மா செஞ்சிடறேன். வாடா டேய். இன்னைக்கு தான் அவன் இறங்குறான். நீ சாக நாங்க விட மாட்டோம் ஆஸ்தா. உனக்காக நாங்க இறங்கி சண்டை போடுறோம். 2 பேரும் இவனை வச்சு கண்ட்ரோல் பண்ணி பண்ண போறாங்க போல. ஆஸ்தாக்குள் இருக்கிற எல்லாருக்கும் குட் லக் சொல்றேன். எல்லா சைடும் எனக்கு தெரியும் இந்த அதான் அவன் போடுற பவரை போர்ட்டல் வச்சு பண்ணிக்கிறான். உதவியா இருக்கும். ஆனா அந்த ஸ்பெஷல் மேஜ் ஏன் என்ன திரும்பி அவங்க கிட்ட அனுப்புது? இத சீக்கிரமா ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும். ஹை அக்யூரசி இருக்கணும். ஹியூமனை விட இவன் கொஞ்சம் பெட்டரானவன் தான். என்ன பண்ண போறாங்களோ? ஆனா எனக்கு ஒரு வழி இல்லை. நான் அதை பண்ணிதான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரையும் க்ளோஸ் ரேஞ்ச்ல அட்டாக் பண்றது தான் எனக்கு நல்லது. எங்க தம்பி? Nice try. இந்த ஸ்பெஷல் ஸ்பெல் பவரோட உன்னோட அந்த குண்டு அது என்னன்னு தெரியலையே அந்த பொண்ணு. எல்லாத்தையும் எடுத்துக்க போறேன். அதான் டபுளா வந்துலாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு. அவங்க 3 பேரும் அங்க இருக்காங்க. அந்த த்ரெட்டை எப்படி உருவாக்கலாம்? இது எப்படி சாத்தியமாச்சு? போச்சுங்களா? என்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா? பயங்கரமா வெறுப்பேத்துறாங்க. நல்லா இது. அங்கில தம்பி பின்னாடி. ஓடு ஓடு ஓடு. போட்டான். இன்னைக்கு தாங்க பிளாக் புல்ல இருக்க மொத்த பேரும் மாஸ் பண்றாங்க. எல்லாருமே ஏன்டா அப்படி சோம்பேறியா இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்களான்ற மாதிரி டவுட்டாவே இருந்துச்சு. ஆனா எல்லாருமே மோஸ்ட் பவரா தான் இருக்காங்க. காட்டுறதுக்கு யாருக்குமே இல்லை. எல்லாம் இந்த யாமி கூட சேர்ந்து சேர்ந்து அந்த சோம்பேறித்தனமும் லேசினஸும் தான் அதிகமா இருக்குது. பவர்லாம் இருக்குது. ஆனா வந்து அதுக்கான நேரம் வர வரைக்கும் அவங்க அதை காட்ட மாட்டேன் அப்படின்னு ரொம்படியா இருக்கிறாங்க. எல்லாமே சாதாரணம் அப்படின்ட்டு. எப்போ அது வந்து கட்டாயம் வருதோ அப்போதான் வராங்க. இன்னைக்கு அப்படிதான் எல்லாருமே வந்திருக்காங்க. சூப்பரா இருந்தது. இதுக்கு முன்னாடி அவங்க எதுக்குமே போகல. எல்லாம் அந்த ம். இதுக்கு அந்த பில்டிங்குள்ளேயே இருப்பாங்க. அங்கேயே தூங்கிட்டு சண்டை போட்டுன்னு குடிச்சுன்னு இப்படியே தானே இருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அடிச்சோ இல்லை ஏதோ ஒரு தன்னுடைய இதை காட்டுறதுக்கான ஒரு நேரமே இப்பதான் வந்திருக்கு போல. அதான் நான் போன இதுல வந்து அந்த அப்போ நடந்தப்போ கோஷ் வந்து மாஸ் பண்ணான். இதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த போர்ட்டல் அவன் போடுறவனே எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பட் கரெக்டாக வந்துட்டான். ஆனால் வந்து நான் எப்படி நினச்சேன்னா இவனோட பவர் எடுத்து திரும்ப அவனுக்கே போட்டால் அட்டாக் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சேன். இல்லை அவன் ஈஸியாக தத்துறான். ஸோ அது வேலைக்கு ஆகாது போலகுது. பட் வந்து இந்த கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ எந்த பக்கம் அட்டாக் ஆகுது, இப்போ இந்த போர்ட்டில் அப்படின்னா இப்படின்னு திரும்புறப்போ பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. அதேமாதிரி அவள் த்ரெட்டு வச்சு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கா. அதுவுமே சூப்பராக இருக்குது. இங்கே அஷ்டாதான் அவன் தடுக்க முடியும் பண்ண முடியும்னாலும் அவனை வச்சு இது பண்ணுற மாதிரி இருந்தது. நல்லா இருந்ததுங்க. இதுதாங்க எதிர்பார்த்து டீம் ஒர்க் இப்படி தான் எதிர்பார்த்தது. இவன் ஏதாவது பண்ணிடுவான்னு அதே மாதிரி நினைச்சேன். போட்டுலாம் அவனும் வந்துட்டான். அதில் ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுலயும் இங்க எல்லாரும் வந்துட்டாங்க. பட் அந்த மை வச்சு கண்ணு ஒருத்தர் இருப்பான்ல, காரா மாதிரியே இருப்பானே, அவன் தான் வரவே இல்லை. நடுவில் கூட்டத்துல அவனையும் ஒரு ஆளை காமிச்சாங்க வந்து சேர்ந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆளே இல்லை அவன். காராமைனா யாரை சொல்ற? அந்த அந்த கேப் போட்டுட்டு இருப்பான்ல. பிளாக் அண்ட் ஒயிட். அவர் வரல. அது ஆ, அந்த குண்டா ஒரு இருக்கானே. பையன் இருப்பானே அவன் தான் உருமாறும். ஒரு- அவன் வந்து அந்த மாதிரி உருமாறினது. அவன் வரல. இவன் எல்லா உருவத்திலையும் மாறுறவன் தானே. அந்த அதோ மாறுவன். சாரி, அவ வேற பொண்ணு, நான் வேற பையன் அனுப்பிலே பேசினுக்கிறேன். ஸோ அவன் வந்து அந்த உருவத்துக்கு மாறின அவ்வளோதான். அவன் எங்க அங்கே மாட்டிட்டு இன்னும் அவன் அழுதுனுக்கிறான். என்னை விட்டு போயிட்டீங்களேன்னு. இன்னும் அவன் வரல நான் பாடல. வந்துட்டான்னு நினைச்சேன். நான் அப்பவே அது பார்த்துட்டு இவன் தான் போல இருக்கு. இவ தான் அந்த உருவத்துக்கு மாறினது.
ஸோ இப்போ இன்னும் அவங்க கூட வரல, இன்னும் இந்த 3 பேர் அங்கேயே தான் இருக்கிறாங்க போல. அந்த ஒரு மார்களும் சரி, அந்த கேக் சாப்பிட்றவ, அதுக்கப்புறம் இவன் இன்னொருத்தன் 4 பேர்கிட்ட அங்கே மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்களும் வந்தால் மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களால இப்போதைக்கு சமாளிக்க முடியுது. ஆனாலுமே எனக்கு வந்து அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. இந்த எருமையை வந்து அப்பயே அட்டாக் பண்ணிட முடியுமான்றது தெரியல. ஏன்னா ஹீல் ஆயிடுறான்ல, அது ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்க என்னதான் அட்டாக் பண்ணாலும் என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப அவன் உருவாயிட்டே இருக்கான்றப்போ இது முடியுன்ற மாதிரி தோணவே மாட்டேங்குது. அவனோட வீக்னஸ் என்னன்றது எதுவுமே இன்னும் அனலைஸ் பண்ண முடியல, கண்டுபிடிக்கலான்றப்போ இவங்க என்னதான் இவ்வளோ பண்ணாலுமே மாதம் நல்லா தான் இருக்குது, டீம் ஒர்க் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. வேஸ்ட்டாக டிஃபீட் பண்ண முடியுமான்ற நம்பிக்கை வரல. அந்த மாதிரி இவங்க அனுப்புறாங்கல்ல, இந்த மற்ற எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பிடிச்சி வைக்கிறதுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்களே ஒயிட் ட்ரெஸ்ஸில், அவங்களும் ஈஸியாக செத்து போயிடுறாங்க, ஈஸியாக மாட்டிக்கிறாங்க. பெருசாக அவங்க பவராக இருந்த மாதிரியே இல்லை. அது வாய் தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாம் பசங்க வாயை தான். விட்டுட்டு மிரட்டியே இது பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. பவர்லாம் காமிச்சா அவங்க கண்டுபிடிச்சான்னு தெரியும். அதனால வாய் விட்டே அப்படியே பயமத்தை பார்க்குறானுங்க. இதுங்கள்ட்ட எங்கேருந்து இந்த கூட்டமே வேற மாதிரிடா, இவங்கள்ட்ட போய் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே வயசானவங்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் எங்கன்றானுங்க, அடிப்பட்ட இது பட்ட ஒரு மாதிரி டக்குன்னு சுருங்கிடுறானுங்க ஒன்று. அதே மாதிரி இந்த யாமியும் ஒருத்தன் கடுப்பு ஏற்றிங்கிறான் வெளியே இருந்து. அது கூட எனக்கு ஹியூமனா இல்லை அது மிஷின் நாங்கள் ஒருத்தி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரில. அவன் வேற யாமி வேற பயங்கர கடை, அவர் வெளியே தான் செத்தான், அவன் தூள் தூளாக்கிடுவார். அது ஒரு கதை போயிட்டுருக்கு. இப்போ அவருக்கும் துடிப்பாக இருக்குது. ஏன்னா இது தெரிஞ்சு போச்சு, ரொம்ப பவராக இருக்குது, பசங்களால முடியாது, தடுக்க முடியும் பட் முடிக்க முடியாதுன்னு அவருக்கும் தெரியும். இப்போ அவரும் வரணும்னு துடிக்கிறாரு. பட் இது ஸ்பெல் போடுறவனை முடிச்சாதான் வர முடியும். பார்க்கலாம். ஆனால் இவர் பேசுறது அங்கே கேட்குது இல்லை. அப்போ இவர் ஏதாவது ஐடியா சொல்லலாம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னா கூட மேபி அவன் ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எப்படி அவர் சொல்கிறப்ப அவனுக்கு கேட்டுருமே என்னன்ட்டு ஐடியா பட் சொல்கிறது. பரவாயில்ல, ஆனால் தெரிஞ்சிச்சு இல்லை, தெரிஞ்ச பசங்க என்ன ஒன்று பண்ணுவாங்க. என்ன சொல்லி கொடுத்தா, ஏன்டா இத்தனை நாள் என்னடா சொல்லி என்னடா பண்ணீங்க, எல்லாம் உங்களுக்கே தெரியும் பண்ணுங்கடா அப்படின்னா என்கரேஜ் தான் பண்ண முடியுமே தவிர எதுவும் இல்லை. பட் மைனஸ் சொல்லலாம், அவர் அந்த டிவியில் பார்த்து தானே இருக்காரு. ஏதாவது ஒரு வீக்னஸை கண்டுபிடிச்சி இல்லை அவனை அதுதான். ஏதாவது ஒன்று சொல்லி மேபி பசங்க டிப்ஸ் சொன்னால் உண்டு. பார்க்கலாம் என்ன போகுது. ஏன்னா இப்போ இவர் வந்து -1 சொல்லி அவனுக்கே கேட்டால் கூட அவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கலக்கம் இருக்குல்ல, ஐயோ தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு தடுமாற்றம் வரும். அது அவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல் ஆகலாம்ல. அப்படியே இவனை ஒழிச்சு காட்டினாலுமே இப்போ இவங்க கூட இன்னும் 2 பேர் இருந்தாங்க, திரும்ப அவங்களும் வரதான் பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே ஸ்டோன் எடுக்க வந்ததுனால கண்டிப்பாக அவங்க விட போகிறதில்ல. மற்ற 2 பேரும் அந்த இன்னொரு பொண்ணு வர இருந்தாங்க ஆராய்ச்சி பண்ணுறவ, அவளும் எப்படி வந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ பார்த்தா இது முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சீசன் 1 முடியுமே தெரியல, சீசன் 2 தான் அதுக்கெல்லாம் எண்டே தெரியும்னு நினைக்கிறேன். இவனை முடிக்கிறதுக்கே சீசன் 1 முடிஞ்சிடும் போல இருக்குது. எனக்கு அப்படிதான் தோணுது. இன்னும் 4 எபிசோடு கிட்ட இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாமே இவனை முடிக்கிறதுலே ஓஞ்சிடும். இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கேப்டன் எப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது பெருசாக போகுன்றது தெரியுது. நடுவில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா விசக்கிங் ஃபஸ்ட்டு விசக்கிங் அட்டாக் பண்ணது சொல்லிட்டே இருக்கும். ஒரு கதையும் இன்ட்ரோவில் வந்துட்டே தான் இருக்கு, அவதான் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதோட இது வந்து இப்போ இவங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இது ரொம்ப டேஞ்சர் ஆச்சு. அப்படியேப்பட்ட ஒரு பவர் வந்து இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியல. அப்போ விசக்கிங்குக்கு தான் இது வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த ஒன்று அவரே வரணும், இல்லை அவர் அளவுக்கு பவர் இருக்க ஒன்று பண்ணணும். அப்படி பார்த்தா யாமி தான் கமெண்ட்டில் சொன்னது இவர் விசக்கிங் ஆகிற அளவுக்கு வெட்டவர் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ யாமி வந்து இறங்கினாதான் இது ஒன்றும் ஆகும். அப்படின்னா இது போயிட்டே தான் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.